वेङ्कटपतेर्विष्णो परां प्रेयसी तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियम् वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्मातरम्। पद्मावती पाहि अलमेल् मंगा पद्मनाभ प्रिया अलमेल् मंगा पद्मोद्भवा पाहि अलमेल् मंगा पद्मालया पाहि अलमेल् मंगा पाहि हरिप्रिये अलमेल् मंगा पाहि मां पाहि अलमेल् मंगा। सुप्रसन्ना पाहि अलमेल् मंगा समुद्रतनया पाहि अलमेल् मंगा सुरपूजिता पाहि अलमेल् मंगा सरोजहस्ता देवी अलमेल् मंगा पाहि हरिप्रिये अलमेल् मंगा माता देवी त्वमसि भगवान् वासुदेव पिता मे जातः सोऽहं जननि युवयोरेकलक्ष्यं दयायाः दत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वं किं ते भूय प्रियमिति किल स्मेरवक्त्रा विभासि। ஓம் நமோ வெங்கடேசாய. திருச்சானூர் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் திருவிழா இன்று. காலையில் சூரிய பிரபை வாகனம். சூரியனுக்கு அதிதேவதை பசுபதி, புதனுக்கு விஷ்ணு. ஆக சூரிய நாராயணராக விளங்கும் சக்தி இல்லாவிடில் உலகம் ஏது, மழை ஏது, வாழ்வு ஏது, பயிர்கள் விளைவது ஏது? சூரியன் ஸ்ரீமன் நாராயணனது கண்களிலிருந்து உதித்தவன். சக்ஷோ சூர்யோ அஜாயதஹா. அப்பேற்பட்ட சூரியனின் ஒளிதான் உலக மக்களை ஆரோக்கியமாக வாழவும் மழை பொழிந்து பயிர்கள் விளையவும் சக்தியாக இருக்கிறது. பாபமாகிய இருளை போக்குபவன் சூரியன். சூரியனை சவிதா என்பார்கள். அது விஷ்ணுவின் பெயராகும். மரீச்சியிலிருந்து ஆரம்பித்து சூரிய வம்சத்தில் 124 அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதில் 67வது ராஜாதான் ரகுகுல ராமன். அடுத்து லவன், குஜனும் ஆண்ட பூமி. அந்த வழியில் வந்த அரசன் நளன். தமிழ்நாட்டில் அரசர்களாக இருந்த சோழர்களும் சூரிய வம்சத்தினர்தான். சூரியனுடைய தேர்ப்பாகன் அருணன். அந்த தேரில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். புராணப்படி யமன், சனி, யமி, மனு, அஸ்வினிகள், சுக்ரீவன், கர்ணன் சூரியனுடைய குழந்தைகள். 7 நாட்களை குறிப்பிட 7 குதிரைகள். காயத்ரி, பிருகதி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பக்தி இவைகள் வானவில்லின் 7 நிறமாகும். சூரியனுடைய போக்கால் இருள், பகல், இன்னும் நொடி, நிமிஷம், மணி, நாள், வாரம், மாதம் எல்லாமே அந்த வெங்கடேசன் ஆக்ஞைப்படி இயங்கி வருகிறது. மாப்பிள்ளை ஸ்ரீனிவாசனை பார்க்க போகலாமா? அனைவரும் திருமண மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர். வசிஷ்டர் மந்திரம் ஓத ஆகாசராஜனும் தரணி தேவியும் ஸ்ரீனிவாசனின் பாதங்களை கழுவினர். வசிஷ்டரும் பிரகஸ்பதியும் திருமணத்தை முன்னின்று நடத்தினர்.
நல்ல முகூர்த்தத்தில் ஆகாசராஜன் தனது புதல்வி பத்மாவதியை ஸ்ரீனிவாசன் திருக்கரங்களில் பிடித்து கொடுத்து